பாஞ்சாலி திரௌபதி அவர்களுடைய சபதம்தான் மகாபாரதத்தின் உச்சபட்ச ஒரு காட்சி. அதே போல எங்களுடைய சின்னம்மா அவர்களுடைய எடுத்த சபதம் இன்னும் 2 மணி நேரங்களில் நிறைவேற இருக்கிறது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். இப்போ இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்போ கிளம்பி போக போறீங்க? அங்குதான் வந்திருக்கிறேன். இங்கே எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் இருக்கிறார். அவர்களோடு கலந்து பேசி அவர்கள் சொல்லுகிறபடி நாங்கள் செல்வோம். அந்த ஆலோசனை கூட்டம் இங்கு தான் நடைபெற இருக்கா? ஆலோசனை கூட்டம் ஒன்றும் இல்லை, கூட்டமெல்லாம் முடிஞ்சு வச்சு. கூட்டமெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் அனைத்து கூட்டங்களையும் நடத்தி எங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை, எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கருத்துக்களை எல்லாம் முடித்துவிட்டு போயிருக்கிறார்கள். எனவே கூட்டம் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர், எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் அவர்களெல்லாம் எடுக்கிற முடிவுபடி நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். சார், இப்போ சசிகலா அவர்களை முதலமைச்சராக அறிவிச்சப்போ ஒரு பெண் இருந்த இடத்துல இன்னொரு பெண் முதலமைச்சராக வந்தால் நல்லா இருக்குன்ற பேர்ல நாங்கள் சசிகலாவை முன்னெடுத்துறோம்னு சொல்லுங்க. இப்போ ஏன் ஒரு பெண்ணை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கல? உங்கள்கிட்ட பெண் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நீங்கள் பெண் என்று சொன்னீர்கள், அவர்கள் சிங்கம். அந்த சிங்கம் என்ன சொன்னதோ, என்ன கட்டளையிட்டதோ, எதை நிறைவேற்ற சொன்னார்களோ அதை தான் நாங்கள் நிறைவேற்றுகிறோம். இன்னும் ஒரு கேள்வி, இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, சசிகலா அவர்கள் முதலமைச்சராக அறிவிக்கப்பட்ட போது கட்சியின் தலைமை பொதுச் செயலாளர் பதவியும் ஆட்சியின் தலைமை முதலமைச்சர் பதவியும் ஒரே நபரிடம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற பேர்ல தான் சசிகலா அவர்களை முன்னிறுத்தினீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுடைய நம்பிக்கைக்குரிய பொதுச் செயலாளராக இருந்த எங்களுடைய சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தொண்டர்களுடைய ஒருமித்த கருத்தாகும். அதன்படி தான் நாங்கள் அன்றைக்கு சொன்னோம். அதில் எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. இன்றைக்கும் அதே கருத்திலே தான் இருக்கிறோம். எங்களுடைய சின்னம்மா அவர்கள் அது குறித்து எங்களுக்கு கட்டளையிடுவார்கள். இப்போ இந்த கருத்து வேறுபாடுகளால பிரிந்து சென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்களெல்லாம் திரும்ப அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சட்டப்பேரவையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்து காட்டுகிற போது, வாக்கெடுப்புக்கான விவாதம் வருகிற போது, அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் மாப்பா பாண்டியன் இந்த 2 பேர்களை தவிர மீதம் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறவர்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள், எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அது எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவரும் எங்களுடைய கட்சியும் முடிவெடுக்கும். எந்த காலதாமதம்? 9 நாட்களாக நடந்திருப்பது காலதாமதம் தான். இருப்பினும் கூட நாங்கள் மேதகு ஆளுநர் அவர்களுடைய ஆணையை நாங்கள் வரவேற்கிறோம், மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். காலதாமதம் என்பது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அலுவல் காரணமாக இருக்கலாம். அதை நாங்கள் குறை சொல்ல விரும்பவில்லை. அது கட்சியினுடைய தலைமையிலிருந்து எடுக்கப்படுகிற முடிவு. அதுக்கு நான் பதில் சொல்வதாக இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்திருக்கிறது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 96இல் மிகப்பெரிய ஒரு சோதனை சந்தித்தார்கள். அதுபோல சேவல் புறா என்று வந்தபோது கூட நாங்கள் அந்த சோதனையை சந்தித்திருக்கிறோம். இப்பொழுது வந்திருக்கிற இந்த சோதனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் இடம்பெறுகிற ஒரு சோதனை. அதே போல இந்த சோதனையில் வெற்றி கண்டிருக்கிற, வெற்றியை கொண்டு வந்து நிரூபித்து காட்டியிருக்கிற 124 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெயர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நபர்கள்.